இனிமே ஒண்ணும் இல்லம்மா, கவலைப்பட வேணாம், சரியா போயிடும், நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா. காயத்ரி, ஒண்ணும் இல்லம்மா, இந்த பாரு விஷம்லாம் வெளியே வந்துருச்சு. நான் ஒரு மருந்து எடுத்துட்டு வர்றேன், அதை நீ குடுத்தீனா எல்லாம் சரியா போயிடும். பொன்னி, உனக்கு ஒண்ணும் ஆகாது பொன்னி, தைரியமா இரு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது பொன்னி. அந்த வீரா கிட்ட பேசி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ தைரியமா இரு. எல்லாம் சரி பண்ணிடலாம். அம்மா, கைய கழுவிட்டு. அம்மா காயத்ரி, இந்த மருந்த பால்ல கலக்க கொடு, தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். வா போலாம் பொன்னி. பாத்து வர வைத்தியரையா. சரிம்மா. வைத்தியரையா, என்ன நடக்குதுங்க? சூர்யா எப்படி இங்க வந்தாரு? கேக்குறேன்ல, சொல்லுங்க வைத்தியரையா. யார் இவரை இங்க கூட்டிட்டு வந்தது? சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லிடுறேம்மா, ராமையா தான் இங்க. அப்பாவா? தம்பிக்கு பழைய ஞாபகம்லாம் வரணும், சந்தோஷமா உன் கூட வாழணும்னு தாம்மா. காயத்ரி, காயத்ரி, இல்லம்மா, நான் சொல்றத கேளு. நம்பவே முடியலையே குமாரு. ரேணுகாவா? ஆமா அத்தை, தலையெல்லாம் கையை வச்சு சத்தியம் பண்ணி சொன்னாலே பாருங்க, நம்ம கிட்ட எல்லாம் எப்படி போய் சொல்லிருக்கான்னு. எனக்கு இப்ப தலையே சுத்துது குமாரு. அந்த பொண்ணா இப்படி செஞ்சிருக்கா? அத்தை, அவ தான் காயத்ரியை காப்பாத்தி வேற எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கணும். மாமா, அன்னைக்கு ஒரு நாள் ஹொசூர்ல இருக்கிற விநாயகபுரத்துக்கு காயத்ரி தேடி நம்ம போனோமே, அங்கதான் மாமா காயத்ரி இருந்திருக்கா. அந்த ஆட்டோக்காரன் அந்த ஊர் பேரு தான் மாமா எழுதி வச்ச மாதிரி சொல்றான். கண்ணை கட்டி விட்டுருக்கிற மாதிரி இருக்கு குமார். ஒசூர் வரைக்கும் போய் காயத்ரி அங்க இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து எத்தனை பாடு, எவ்வளவு அலைச்சல். மாமா, எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ரேணுகா காயத்ரிய அந்த ஊர்ல தான் தங்க வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கணும். அநேகமா அந்த ரேணுகாக்கு அவங்க அப்பாவோட பிஏ ஒரு அடியால் அவ கூடயே சுத்திட்டு இருப்பான். அவன் ஏதாச்சும் ஐடியா கொடுத்துருப்பான்னு நான் நினைக்கிறேன். பொண்ண காணும்னு நாங்க இங்க தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இவ காயத்ரிய மறைச்சு வச்சுக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காளா? அவ செஞ்சதுக்கு 1000 காரணம் இருக்கட்டும், ஆனா அவ செஞ்சது ரொம்ப தப்பு. எனக்கு உடம்பெல்லாம் பதறுது லட்சுமி. நம்ம தலையில அடிச்சு
சத்தியம் பண்ணதெல்லாம் பொய்யா? அந்த பொண்ணு ஏன் இப்படிலாம் செஞ்சான்னு யோசிக்கிறதுலாம் நம்ம டைம் வேஸ்ட். முதல்ல காயத்ரி எங்க இருக்கா நம்ம இப்ப கண்டுபிடிச்சாகணும். ஆனா அவங்க தான் தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்களே. இந்த கதையெல்லாம் நம்ம நம்ப தயாரா இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வச்சாகணும். அந்த ஆட்டோ டிரைவர் காயத்ரியை எங்க பார்த்தா? சென்னையிலயா? ஆமா மாமா, காயத்ரி அந்த ஆட்டோல தான் போயிருக்கா. கூட ஒரு பெரியவரும் போனாராம். பஸ் ஸ்டாண்ட்ல அவங்கள இறக்கி விட்டதுக்கு அப்புறம் இந்த ரேணுகா அந்த ஆட்டோக்காரனை தேடி போய் விசாரிச்சிருக்காளாம். குழப்பமா இருக்க. ரேணுகாவே போய் விசாரிச்சிருக்கிறான்னா அப்புறம் அவளை எப்படி நம்ம சந்தேகப்பட முடியும்? இத பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அத அவ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான். அப்படி அவ எல்லாத்தையுமே சொல்றவளா இருந்தா காயத்ரி அந்த ஆட்டோல போன விஷயத்தை மட்டும் ஏன் மறைக்கணும்? குமாரு, நம்ம எப்படியாவது காயத்ரி இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் விட அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். நீ என் கூட வா குமாரு. எங்கம்மா? போறேன். அந்த ரேணுகாவை நானே நேர்ல போய் விசாரிக்கிறேன். என் பொண்ண நீ எங்கடி ஒளிச்சு வச்சிருக்கேன்னு கேக்குறேன். இதுக்கு ரெண்டுல ஒரு பதில் தெரியாம நான் இங்க வர போறது இல்ல. நீ வா குமாரு. சுபு, சுபு, வாங்க. என்னாச்சுமா? என்னாச்சு? அது என்னன்னு சொல்றதுங்க, சூர்யா வரலன்னு சுப்பு ரொம்ப அப்செட்டா இருந்தா. 2 நாளா சாப்பாடுல தூங்கல. சாமி ரூம் கிட்ட இருந்து வரமாட்டேன்னு பிடிவாதமா அங்கேயே உட்காந்துட்டு இருந்தா. ஆமா சம்பந்தி, எத்தனை நாள் சாப்பிடாத இருக்க முடியும்? இன்னைக்கு மயங்கி கீழே விழுந்துட்டா. ஐயோ, பதறாதீங்கம்மா. டாக்டர் கூப்பிட்டு ட்ரிப்ஸ் போட்டு படுக்க வச்சிருக்கோம். ஆனா இப்பவும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதான் உங்களுக்கு போன் போட்டு வர சொன்னோம். இப்ப சுப்பு இங்க இருக்கா? உள்ளதாம்மா இருக்கா. வாங்க வாங்க. சுப்பு, சுப்பு, என்னம்மா இதெல்லாம்? ஏமா இப்படி எல்லாம் பண்ற? மாப்பிள்ள கண்டிப்பா கிடைச்சிருவாருமா. இத பாரு, நீ சாப்பிடாம இருக்கிறதுனால அவர் வருவாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல அண்ணி, இது எனக்கும் கடவுளுக்கும் நடுவுல நடக்கிற ஈகோ கிளாஷ். என் பிரார்த்தனை உண்மைன்னா கண்டிப்பா என் புருஷனை என்கிட்ட சேர்ப்பாரு. இல்லைன்னா என் பிரார்த்தனை பொய்ன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த கடவுளே போய். இப்படி எல்லாம் பேசாத சுப்பு. இது பாரு, நீ சாப்பிடாததுனால வீட்ல யாருமே சாப்பிடாம இருக்காங்க. நீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் என் விரதத்தை கைவிடுறதா இல்ல அண்ணி. எனக்கு என் சூர்யா திரும்ப வேணும். என் மூலமா இந்த வீட்ல நல்லது நடக்கணும்னு அத்தை அன்னைக்கு சொன்னாங்க. உங்களுக்கு கூட அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என்னைக்கு நான் இங்க வந்தனோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. என் மேல உசிரியை வச்சிருக்கிற இவங்களுக்கு என்னால வேற என்ன செய்ய முடியும் அண்ணி? அம்மாடி, உனக்கு சூர்யாமல இருக்கிற அன்பு அக்கறையோ எங்களுக்கு தெரியாது இல்லம்மா. அதுக்காக நீ இப்படி பட்டினி கிடந்தா நிரூபிக்கணும். இல்ல மாமா, நான் என்ன நிரூபிக்கிறதுக்காக இதை செய்யல. சூர்யா திரும்பி வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சாப்பிடாம இருக்க. என்னை இப்படியே விட்டுடுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. இப்படிதாங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. பிடிவாதம் பிடிக்கிறா. இவ என்ன சின்ன குழந்தையா?
புரியுதுமா, ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாம் அந்த பாழ பொண்ணு ரேணுகாவால வந்து வேண. அந்த தத்திரம் புடிச்சவ அன்னைக்கு கோயில வந்து குட்டை குழப்பாம இருந்திருந்தா மாப்பிள்ள காணாம போகாம இருந்திருப்பாரு. நாம ஆசைப்பட்ட மாதிரி இவங்க 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி இருப்போம். அந்த ரேணுகாவை நான் சும்மா விட போறதில்ல. அவளை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ராணி நீங்க சும்மா இருங்க, சுபுவை பாத்துக்கோங்க. சுபு, ஏமா அந்த மாதிரி பண்ற? மாப்பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, சீக்கிரம் கிடைச்சிருவாரு. அதுக்காக இப்படி சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கலாமா? என்னம்மா நீ? அப்பா அப்பா, என்னம்மா ஆச்சு? ஏன்பா ஏன் இப்படி பண்ணீங்க? யார் உங்களை சூர்யாவை இங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க? எதுக்காகப்பா இப்படி செஞ்சீங்க? இது மட்டும் அவர் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? காயத்ரி, தப்பு பண்ணிட்டீங்கப்பா. எனக்கு தெரியாம உங்களை யார் இப்படி ஒரு வேலையை செய்ய சொன்னாங்க? முதல்ல போய் அவரை ஊர்ல விட்டுட்டு வந்துருங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா. என்ன நடந்ததுன்னு முதல்ல தெரிஞ்சுக்க. எனக்கு அவசியம் இல்லப்பா. எப்ப எனக்கு தெரிய வேணான்னு நினைச்சு அவரை வைத்தியர் வீட்டுல மறைச்சு வச்சிருந்தீங்களோ அப்பவே நடந்தது தப்புதான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேச எதுவுமே இல்ல. இல்லம்மா, நடந்த தப்ப சரி பண்றதுக்கு தான் இவர் முயற்சி பண்ணாரு. உன் பார்வைக்கு அது தப்பா படுதுன்னா உன் கண்ணு தப்பா பாக்குது, உன் புத்தி தப்பா யோசிக்குதுன்னு அர்த்தம். நான் தப்பா பேசுறேனா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா காயத்ரி, சூர்யா யாரு? நீ விரும்பியோ விரும்பாமலோ உன்னை தொட்டு தாலி கட்டின உன் புருஷன். அத உன்னால இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட கருவை இப்ப நீ வயித்துல சுமந்துகிட்டு இருக்க. உண்டா இல்லையா? பெத்தவங்களுக்கு நல்லது செய்யறேன், சுப்புவுக்கு நல்லது செய்யறேன், சூர்யாவுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நீ யாருக்கு எந்த நல்லதும் செய்யலம்மா. அதுக்கு பதிலா உன் வாழ்க்கையில நீ தொடர்ந்து கெட்டதுதாம்மா செஞ்சிட்டு இருக்கிற. அப்பா, என்னடா இப்படி பேசுறானேன்னு பார்க்காதம்மா. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருமா. சூர்யாவுக்கு ஆக்சிடென்ட்ல பழைய ஞாபகம் எல்லாம் மறந்துருச்சு. அதனால அவனுக்கு உன்னை அடையாளம் தெரியல. உன்னை மட்டும் இல்ல, யாரையுமே அவனுக்கு அடையாளம் தெரியாது. இப்ப புதுசா யார் யார பாக்குறானோ அவங்களத்தான் புதுசா தெரிஞ்சுக்கிறான். அதனாலதான் சுப்பு, அவனோட அப்பா அம்மா எல்லாரும் அவனோட உறவுக்காரங்களா தெரியுறாங்க. ஆனா உண்மை என்னம்மா? நிஜமான சூர்யா மனசை திறந்தா அதுல உன்னை தவிர வேற யாருமே இருப்பாங்க? காயத்ரி, நம்ம ஆசைப்படுறதுன்னு ஒண்ணு, நமக்கு விதிச்சதுன்னு ஒண்ணு. இந்த ரெண்டுக்கும் நடுவுலதான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து தேக்கணும். நீ யாருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற? சுப்புக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருமா. நாளைக்கே சூர்யாவுக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னா அந்த சுப்புவை ஏத்துக்கிட்டு அவளோட வாழ்வான்னா நீ நினைக்கிற? இல்லம்மா, அவ வாழ்க்கைய வெறுமையாக்கிட்டு அவளை விட்டுட்டு போயிட்டே இருப்பாம்மா. அப்புறம் நீ அவனுக்கு இருக்க மாட்ட. உன் சூர்யாவை அனாதை மாதிரி தான் அலைய வைக்கும். இதுதான் உன்னுடைய ஆசையா? உன்னை பெத்தவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருமா. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், நீ நல்லா வாழ்றத பார்க்கணும், உன் மூலமா வம்சம் வளரணும். எப்படி எல்லாம் கனவு கண்டிருப்பாங்க. பிள்ளையா பிறந்ததுக்கு இதை விட பெத்தவங்களுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்க முடியும் உன்னால? நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அப்பான்னு காட்ட ஒருத்தன் வேணும். ஏன் குடும்பம்னு தலைய ஒசத்தி
பெருமையா சொல்லிக்கிறதுக்கு ஒரு புருஷன் வேணும். உன் தியாகம் இப்ப உனக்கு பெருசா படலாம். ஆனா வாழ்க்கை தியாகத்தை விட பெருசுமா. தியாகம் பண்ணலாம், ஆனா எதுல பண்றோன்னு ஒரு கணக்கு இருக்கு. நீ வாழ தெரியாம உன் வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டு அடுத்தவளை வாழ வைக்கிறதா சொல்றது தியாகம் இல்ல காயத்ரி, அது முட்டாள்தனம்மா. சூர்யாவை குணப்படுத்த முடியாதுன்னு இங்கிலீஷ் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டுல எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? ஏன்னா அவன் குணமானா உடனே உன்னை தேடுவாங்கிற பயம். தான் பெத்த புள்ள ஞாபக மருதியோடவே இருந்து சுப்புவோட குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கா நீ நல்லது செய்ய பாக்குற? தப்புமா, நீ செய்யற தப்பு. பாத்திரம் அஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க. அது ஏந்திக்கிறவன் சரியா இருக்கணும் காயத்ரி. தப்பான நோக்கம், தப்பான நடத்தை, தப்பான வழிமுறையில போறது இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு உதவாதுமா. சூர்யாவை 24 நாள்ல குணமாக்கி காட்டுறேன்னு வைத்தியர் சொல்லி இருக்காரு. துணிஞ்ச அவனை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். தப்புதாம்மா, கடத்தல் தான். அவங்க வீட்டுக்கு தெரியாம இதை செஞ்சது சட்டப்படி குற்றம் தான். அதை நான் இல்லைன்னு சொல்லலம்மா. ஆனா ஒரு நல்லது நடக்கிறதுக்கு இந்த தப்பு செய்யறது தப்பு இல்லைன்னு என் மனசு சொல்லுச்சு. காயத்ரி, உன்னை நாங்க எங்க பெத்த பொண்ணா நினைக்கிறோம். உன்னை நல்லா வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்மா. நீ தியாகம்னு நினைக்கிறது சரின்னா அது உன்னை ஜெயிக்க வச்சிருக்குமா. நீ சாக போனியே, நீ அப்பவே செத்திருக்கணும். இல்ல உன்னை அவங்க கொல்ல வந்தாங்களே, நீ அன்னைக்கே கூட செத்திருக்கலாம். எதுவுமே நடக்கலையம்மா. ஒவ்வொரு தடவையும் நீ சாவுல இருந்து தப்புறப்ப உனக்கு இது தோணல? காயத்ரி, நீ வாழணும்மா. அதுதான் உன் விதி. உன் புருஷ சூர்யா, உனக்கு பிறக்க போற குழந்தை, உன்னோட அப்பா அம்மா, அவங்க சந்தோஷம், உன் குடும்பம்னு நீ சந்தோஷமா வாழணும்மா. அப்படி உன்னை வாழ வைக்கிறதாமா எங்க நோக்கம். அம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. அம்மாடி, நான் ஒண்ணு கேக்குறேன். உனக்கு சூர்யாவை பிடிக்கலன்னு சொல்லு பார்க்கலாம். அவன் தான் உன் அப்பன்னு உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு அவன் பேரை சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லு பார்க்கலாம். எனக்கு அவனோட வாழ இஷ்டம் இல்லைன்னு சொல்லு பாப்போம். முடியாது காயத்ரி. எல்லா பொண்ணுங்களுக்கும் தாலிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கவசம் மாதிரி. நீ படிச்சிருக்கலாம், நாகரிகம் தெரிஞ்சவளா இருக்கலாம், தாலிங்கிறது வெறும் கயிறுன்னு பேசுறவளா கூட இருக்கலாம். ஆனா உள் மனசுங்கிறது தேங்காய்க்குள்ள இருக்கிற தண்ணி மாதிரிமா. அது பரிசுத்தமானது. எது சரியோ அதத்தான் ஏத்துக்கும். எது நியாயமோ அந்த இனிப்பதான் தேக்கி வைக்கும். அதாமா நிரந்தரம். உன்னால சூர்யாவை மறக்கவும் முடியாது, நிராகரிக்கவும் முடியாது.